சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். கிறிஷோட அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு இடத்துல படுத்துக்கிறாங்க. அப்போ ரோகிணி கிறிஷோட அம்மாவுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. ரோகிணி, நீ அம்மா அவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் வேலை செஞ்சிட்ருக்கணும், இதெல்லாம் உனக்கு என்னம்மா அவசியம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வேணால் கிளம்புறேன்டி, உனக்கு எங்களால் பிரச்சனை வந்துடும்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, கிறிஷுக்காகவும் உங்களுக்காகவும் நான் தாங்கிப்பேன், இது வரைக்கும் நான் எப்படியோ இருந்துட்டேன், ஆனால் இன்னமும் என் பையனை விட்டுட்டு நான் இருக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற, சவுண்டு கேட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க ரோகிணியோட அம்மா. இல்லைம்மா எதானாலும் பரவாயில்லை, இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேம்மா, இந்த மீனாவும் முத்து உங்களுக்கு உதவி செய்யும்போது நான் செய்யலை அப்படின்னா நல்லா இருக்காது, அவங்களுக்கு இதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவங்களே உன்னை எப்படி பார்க்குறாங்க, இன்றைக்கி அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, நான் உன்னை விட்டுட்டு நான் வேலைக்கு போனால் எனக்கு மனசு கேட்குமாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. உனக்கெல்லாம் இது நல்ல போடுதாம்மா, அவங்க யாரோ என்ன இதோ அவங்கள போயிட்டு நீ இங்கே தங்க வச்சுருக்கோம் ரூமில் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இல்லை அத்தை, அந்த பையன் கொஞ்சம் வயசு பையன், சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு இப்படி அடிபட்டுருக்கறதுனால அவனை வெளியில் நம்ம வைக்க நல்லா இருக்காதுல்ல, அதான் ரூமில் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ இதெல்லாம் இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்காதாம்மா, அந்த முத்து மீனாக தனக்கு தான் ரூம்பு கிடைக்கல, இந்த ரோகிணியும் மனோஜ் இந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிலாம் இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீனும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி, ஆனால் இந்த விஷயத்தில் நான் தான் முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நான் இது என்ன பிறப்போன்னு கேட்கும்போது நீ என்கிட்ட கோவப்பட்ட, இன்றைக்கி நீ ரூமில் தங்க வச்சுருக்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரோகிணி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அம்மா நீங்கள் உள்ளே இருக்குது எங்கள் அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, நான் வேணால் வெளில போயிடுறேன்டி அப்படிங்கிறாங்க. நீ வெளிலலாம் போனால் ஹால் ஓரமாக ஒரு இடம் இருக்குல்ல, அதில் ஒன்று பாய் விரிச்சிடறேன், அதில் படு, நான் மட்டும் இருந்தால் எங்கள் அத்தை ஒன்றும் நினைக்க மாட்டுறாங்க, நீனும் இந்த பெட்டில் இருந்தோன்னே போய் முழிக்கிறாங்க. கிறிஸுக்கு உடம்பு சரியில்லை, கிறிஸ் இருக்கான், அவங்க பாட்டி இதுக்கு ரூமில் இருக்காங்க, வெளியே வர சொல்லு அப்படி இப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஹாலில் ஒரு பாயை போட்டு உட்கார வைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. தெளிஞ்ச உடனே கிறிஸு நான் பாட்டியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிகிட்டே கேட்காங்க. நான் தாண்டா அவங்க அத்தை அப்படிங்கிறாங்க. கல்யாணி அத்தையா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்லிடாதடா அப்படிங்கிறாங்க. சொல்லலை அத்தை, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. பொருடா டாக்டர் 2 நாளைக்கு கண் முழிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அதுக்கப்புறம் நீ கண் முழிச்சிடலாம்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியாது அத்தை, பேசிக்கிட்டாவது என்கிட்ட இருங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க வராங்க, ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே வராங்க, ரோகிணியோட அம்மா ஓரமாக பாதி வச்சு படுத்து கிடக்காங்க. உடனே ரோகிணியை கூப்பிட்றாங்க வச்சியா. ரோகிணி வாமா, கொஞ்சம் நம்ம சம்மந்திக்கு காஃபி போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ கதவு திறந்து வச்சிடுறாங்க. கிறிஸுக்கு மயக்கம் தெரிஞ்சதுனால அவன் அப்படி பையன் அந்த கண்ணுக்கட்டோட தடவிக்கிட்டே வரான். தடவிக்கிட்டே வரதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, இவங்க யார் சம்மந்தி, இவங்க ஒரு பொம்பளையால் படுத்து கிடக்குறாங்க, இன்னொரு பையன் கண்ணு கட்டிட்டு வரான், 2 பேரும் இங்கே யார் அப்படிங்கிறாங்க. விஜயாவில் ஒரு பதிலும் சொல்ல முடியல. இந்த முத்து மீனாவும் வேண்டாதி செஞ்சிட்ருக்காங்க, அவங்க யார் இல்லாமல் தெருவில் போகிறவங்களாம் கூட்டி கொண்டு இந்த வீட்டில் விடுதாங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி நாங்கள் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. கிறிஸ், நீ எதுக்கு ரொம்ப விட்டு வந்த, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. முத்து மீனாவை கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ரோகிணி மலேசியா பொண்ணு, பணக்கார பொண்ணு, இந்த பொண்ணு எதுக்கு அவங்க ரூமில் கூப்பிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய சம்மந்தி, இந்த முத்து மீனாவை வீட்டில் கொண்டு விட்டோன்னே ரோகிணி இறக்கப்படுறா. எப்போவுமே இந்த முத்து மீனாவையும் ரோகிணிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைக்கி முத்து மீனாவை செஞ்சதை ஆதரிக்காதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டில் உங்கள் பொண்ணும் அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுது அந்த முத்து மீனாவுக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஸ்ருதி சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, அதனால தான் கடுப்பாக இருக்குது, நான் எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் வைக்கலான்னு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஸ்ருதி முத்து மீனா வீட்டில் தான் இருக்கணும் மாதிரி பண்ணுறாங்க, அவங்களுக்கே படுக்க இடம் கிடையாது, அவங்க மொட்டை மாடிலையும் ஹால்லையும் வீண்டு கிடக்காங்க, இவங்க ஒரு 2 பேரை கூப்பிட்டு இதை வச்சுருக்காங்க போயிருக்காங்கங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் ரோகிணி அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சம்மந்திக்கு நம்ம இருக்கதே பிடிக்கல, நம்ம பேசாமல் போயிடலான்னு பார்த்தா முத்து மீனாவை வீட்டுக்கு விட்டு போகக்கூடாது, 2 நாள் குணமான அப்புறம் தான் போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தோன்னா ஸ்ருதியோட அம்மாவை பார்த்தோன்னா அப்படியே அமைதியாக உள்ள பார்த்து போகிறாங்க. நீங்கள் இதை சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரோகிணி அம்மாட்ட கொடுத்தாங்க. ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன், ரோகிணி சாப்பாடு தந்தா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது, என்ன ரோகிணி சாப்பாடு தந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தி வேறு எதுவும் விசேஷமா அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, இந்த வழியாக வந்தேன், அதான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு
பேசிகிட்ருக்காங்க. இப்படி பேசிகிட்டு முத்து கிராஸ் பண்ணுறாங்க. முத்து கிராஸ் பண்ண சொல்கிறாங்க, இது ஏதோ தப்பாக படுது சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து மீனாவும் வந்து இவங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ரோகிணியும் வந்துட்டு இவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. இது என்ன கதைன்னு தெரில. உங்கள் பையன் மனோஜ் எங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரூமில் தான் சம்மந்தி. நேற்று நைட்டு வந்து அந்த ரூமில் தான் படுத்துருக்கு. அந்த பையனும் இருந்திருக்கான், இவங்க 2 பேரும் தூங்கியிருக்காங்க. இந்த பெரிய பெரிய பொம்பளையால் வெளியே தான் இருந்திருக்கு. முத்து மீனாவும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்க இருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரில. என் வீட்டுக்கார்ட்டையும் பலமுறை சொல்லி பார்த்தேன். ஏங்க யார் என்ன வரனே தெரியாமல் வீட்டுக்குள்ளே சேர்க்காங்க. நாளைக்கு வீட்டில் ஒரு பொருளை காங்கலை வைக்கலைனாலும் இவங்கள தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சம்மந்தி, இப்படி நீங்கள் வந்து சம்மந்தமாகலாம் வீட்டுக்குள்ளே ஏற்றாதீங்க. இது நல்ல பழக்கம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட சம்மந்தம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா எங்களுக்கும் தான் அசிங்கம். பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இனிமேல் இது நடக்காது. எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள வெளில அனுப்பணுமோ அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ரோஹிணி அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படிங்கிறாங்க. இவங்கள வந்து சீக்கிரம் நீ தான் வழி அனுப்பிவிடணும், நீ தான்மா பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி அம்மாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம சம்மந்திக்கு நம்ம இருக்கதே பிடிக்கல. ரோஹிணியும் போகக்கூடாதுங்க, முத்து மீனாவும் போகக்கூடாதுங்க. நான் என்ன தான் செய்ய முடியும்? ஹாஸ்பிட்டலுக்கு வேறு 2 நாள் வச்சு பார்க்கணும். வித்யா ரூம்லவே இருக்கலாம்னா இவங்க விட மாட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிறிஸ் ரூம் போகிறாங்க. கிறிஸ்வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. கல்யாணி பார்த்தையும் நம்ம கூப்பிட்டு போகலாம் பாட்டி, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்குது. எனக்கு பண்ணை பிரித்து விடுங்க, கண்ணை பிரித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது, நீங்கள் வந்து கிளம்புங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து பேசுனதுனால நீங்கள் கிளப்பி விட்டேன்னு வரும் சம்மந்தி, நான் கிளம்புறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டு வெளில வராங்க. அப்போ தான் சுருதி அம்மா நினைக்கிறாங்க, இதை நம்ம கிளறி விட்டு வந்துட்டோம். இந்த விஜயா வந்து ஒன்று சொன்னால் போதும், இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி சொல்கிறாங்க, அத்தை இவங்க இருக்கட்டுமே, ஏன் உங்களுக்கு இந்த ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வீட்டுக்கு தான் அசிங்கமாகுது, இது சத்திர மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ சுருதி அம்மா வந்துட்டு இப்படிலாம் கண்டங்கள்லாம் கொண்டு விட்ருக்கீங்களா, நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறது, எது சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கும் இதுக்கு என்ன ஆண்டி சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க நம்ம சம்மந்தம் தானம்மா, ஏன் இப்படி பேசுகிற, இவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, நீ பார்லருக்கு போகாமல் இவங்கள கவனிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பார்லரில் இன்றைக்கி வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. பார்லரில் வேலை இல்லைன்னா மனோஜ் கூட ஹெல்ப் பண்ணலாம்லாமா அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ நீ ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. அதான் ஆண்டி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்க. நீ எங்கேம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்க? அந்த கிறிஸ் பையனுக்கும் என் பாட்டிக்கும் உதவி செஞ்சிகிட்ருக்கேன், நீ உட்காந்துட்டே தான் இருக்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ. நம்ம வீட்டில் வந்து நீ ரெஸ்ட் எடுக்கணுமா, கண்டவங்களாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னுட்ருக்காங்க. உடனே சரி ஆண்டி, அவங்க இப்போ 2 நாளைக்கு தானே இருக்க போகிறாங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கடுப்பாக இருக்குமா அந்த முத்து மீனாவை நினச்சி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. என்ன கடுப்பாக இருக்குது? அவங்க வந்து ரோஹிணி ரூமில் இருக்காங்க, ஹாலில் இருக்காங்க, உங்கள் ரூம்லேயே எதாவது டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நம்மளாக வந்துடுறாங்க வாக்கிங் கேட்டு. ஏன் விஜயா, நீ சும்மையே இருக்க மாட்டியா? அவங்க உடம்புக்கு முடியல வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊருக்கு போகிறாங்க, அது வரைக்கும் சும்மா இரேன், அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கட்டும்னு சொல்லி தானே முத்து மீனாவை வீட்டுக்கு கூட்டி வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா அதுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருக்கணுங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனா அவங்க மாமியார் வீட்டுக்கு கூட்டி போயிருக்கணும், இங்கே கூட்டி வந்துட்டு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கும் கஷ்டம் இல்லை, நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. ரோகிணியே வந்து அதான் வந்து பெருசுப்படுத்தலை, தன்னோட ரூமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனப்பான்மையில் சொல்லுது. நீ ஏன் மனப்பான்மை இல்லாமல் இருக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி அம்மா நினைக்கிறாங்க, சம்மந்தி வீட்டில் வந்து நம்ம சம்மந்தம்மா மட்டும்தான் வந்து குணம் காணலை, மற்றபடி வீட்டில் எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் ரோகிணி வந்து பக்குவமாக இவங்ககிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணி அத்தைக்கிட்டையும் சொல்லி புரிய வச்சுருவாங்க. ஆனால் இந்த கல்யாணி வந்து ஏன் சொல்லி புரிய வைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ரோகிணி ரூமுக்குள்ளே எந்திரிச்சு போகிறாங்க. உடனே நீ எங்கே ரூமுக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்திம்மா, என் பேரனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்திம்மாவா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வாயில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் சம்மந்தியம்மா, எனக்கு ஆகுதளவுக்குலாம் ஆள் கிடையாது, நான் சம்மந்தம் பண்ணியிருக்க குடும்பம் பெரிய கோடீஸ்வரங்க, என்ன அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் வந்து சம்மந்தம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துடுறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க, நான் ஒரு ஏழை வீட்டில் உள்ளவ தானே, என் வீட்டில் நீங்கள் சம்மந்தம் பண்ண தானே செஞ்சுருக்கீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் உன்னை வந்து மருமகளாக நினைக்கல, உங்கள் அம்மாவை நான் சம்மந்தாராக நினைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வராங்க. விஜயா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னா
ஒரு நான் கை நீட்டுறது மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னங்க இதுக்கு நீங்கள் எதுக்கு கை நீட்டுவீங்க, எனக்கு இதில் என்ன தப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக சொல்லிட்டியா, நீ சொல்கிறது எல்லாமே தப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்க. அவங்க வந்து நம்ம வீட்டு விருந்தாள், சரியா, விருந்தாளாக கவனிக்க உன்னால் முடிஞ்சால் கவனி, இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. பெரியம்மா சாப்பிட்டீங்களா, பேரனுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறோம். நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக கிறிஸ்துவை பார்க்குறாங்க. தம்பி உனக்கு சீக்கிரம் குணமாயிரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கையை பிடிச்சி பேசுகிறாங்க. தாத்தா ரொம்ப நன்றி, எங்கள் அத்தை இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு சரியாயிரும் தாத்தா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தையா, நான் இவங்கள தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நல்ல வேலை கல்யாணத்தன்னு சொல்லாமல் விட்டான்னு சொல்லிட்டு சரிம்மா, சரி அங்கிள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி எதுக்கு ஒரு மாதிரி வேற்று பூத்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப விட்டு வெளில வந்துடுறாங்க. அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கிடுது, நான் கூட அந்த பொண்ணு பணக்கார பொண்ணு எப்படி அடுத்தவங்களை உபசரிக்கணும்னு பார்த்தேன், இன்றைக்கி பாரு அந்த கிறிஷ் பாட்டியும் நல்லா கவனிச்சிக்கிறது அந்த பொண்ணு, பரவாயில்லை. இப்படி உள்ள சூழ்நிலையில் வந்து இப்படி பார்க்குறது நல்லது தான். மீனா தான் வந்து பார்த்துருப்பா, மீனாவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, அந்த பையனுக்கும் தொற்று வந்துடக்கூடாது, அதுபோக வீட்லேயும் வேலை செய்ய முடியாதுங்கிறதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அவளும் நாளைக்கு வந்துடுவான், சரியா, இன்னும் ஒரு நாளைக்கு அவங்க இருப்பாங்க, நீ எதுவும் பேசாத விஜயா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க பேச போகிறேன், அவங்க வந்து காலில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அந்த ரோகிணி ரூமில் இருக்காங்களா, அந்த சின்ன பையன் இருக்கட்டும், இந்த பெரியம்மா வந்து அந்த ஓரமாக நம்ம மாடிப்படிக்கு போகிற வழியில் ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ஓரமாக அதில் இருக்க சொல்லுங்கள், இங்கே வந்து ஹாலில் இருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்க, அவங்க பார்ப்பாங்க வைப்பாங்க, நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா வந்து அந்த மாடிப்படியில் உள்ள ரூமுக்கு போய் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டு அம்மாவுக்கு சுத்தமாக பணம் காண மாட்டேங்குது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு நினைக்காதீங்க, ஒரு ஒயர் கட்லையும் ஃபேனையும் கொண்டு வைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு இங்கே தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரிங்கய்யா அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஒயர் கட்டில் தூக்கி கொண்டு போடுதாங்க அண்ணாமலை. இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே கிடப்போது, ஏங்க உங்களுக்கே உடம்புக்கு முடியல, உங்களுக்கு எதாவது ஆகிட்டுனா என்னங்க செய்ய முடியும், நீங்கள் எதுக்கு கட்டெலாம் தூக்கி கொண்டு போடுறீங்க, அவங்களுக்கு தேவைன்னா வந்து எடுப்பாங்க, இல்லை நான் பாயில் தூங்க மாட்டாங்களோ வைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்ட கல்யாணி அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தரையிலே படுக்கிற சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிறாங்களே, இல்லை வாயில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா நினைக்கிறாங்க, என்னையும் சம்மந்திங்கிறா அவரையும் சம்மந்திங்க, என்ன தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, 2 நாளைக்கு சாப்பிட்டு கிளம்பிட்டே இருங்க, சம்மந்திக்கு மீதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரோகிணி கேட்குது. எங்கள் அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிறேன், கிறிஸ்டையும் கஷ்டப்படுத்த வைக்கணுன்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா வராங்க. உடனே அண்ணாமலை கேட்குறான், என்னம்மா உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு முத்து கொண்டு விட்டுருக்கான், மறுபடியும் வந்திருக்கேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், வீட்டில் வந்து நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, நான் வந்துட்டு எப்படி நான் வந்து பார்த்துட்டு அங்கே இருக்க முடியும், எனக்கு சரியாயிருச்சு, அதான் அம்மா வந்து கொஞ்சம் சமையல் பண்ணி கொடுத்தாங்க, அன்னப்பால் கஞ்சி கொஞ்சம் இதெல்லாம் சமையல் பண்ணி கொடுத்தாங்க, அதான் அவங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், இது பெரிய இது உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, இதை அவங்க அம்மா செஞ்சு அனுப்பிட்டாங்களோ அப்படிங்கிறாங்க. நீ எதையும் செஞ்சு கொடுக்கல விஜயா, அவன் வாயை மூடிட்டு அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே இல்லைங்க அதை சொல்லலை, இதை கொண்டுட்டு அங்கேருந்து மெனக்கெட்டு வந்திருக்கா, சீன் போட தாங்க வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு சீன் போடலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷை பார்த்துட்டு கிறிஸ்டனுக்கு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. மீனா அத்தை நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, அவங்கள எல்லோரும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, என்னை கண்ணை கட்டி வச்சுருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணை அவுத்து விடுங்களேன், நான் அவங்கள எல்லாத்தையும் பார்க்கணும், உங்க கூட விளாடணும் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் கவலைப்படாத, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிடுவாங்க, நீ வந்து கவலைப்படாத கிறிஸ் அப்படிங்கிறாங்க. நான் கவலைலாம் படலை அத்தை, நீங்கள் எல்லாத்தையும் என் கூட தானே இருக்கீங்க, நான் விளாடலான்னு நினைக்கேன், நான் பேசி விளாடலான்னு நினைக்கேன், உங்களை பார்க்கணும் போல இருக்கு அத்தை, மாமா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மாமா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்தை கூப்பிட்றாங்க. முத்து நானும் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்க, நான் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்க்கணும் போல இருக்குது அத்தை, கொஞ்சம் கண்ணை திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பேசாமல் திறந்து விட்ருவோமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் தான் திறக்கணும், அப்போ தான் சரியாகும் அப்படிங்கிறாங்க. கல்யாணியத்தை நீங்கள் திறந்து விடுங்க அத்தை அப்படிங்க. கல்யாணியத்தையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஐயா அத்தை பேரில் நீ கூப்பிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி தம்பி, நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் திறந்துருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க பாடிட்டு வந்து சொல்கிறாங்க, மீனா ஒன்றும் கவலைப்படாதங்கம்மா, சரியாயிரும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, என்னால் உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரோகிணிக்கும் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வேணால் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை யாருக்குமே கஷ்டம் இல்லை, எங்கள் அத்தை எப்போவுமே அப்படி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ரோகிணி வந்து இப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, ரோகிணி தான் கோவப்படுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ரோகிணி அவங்க ரூமில் வந்து கிறிஸ்டன் நல்லா வச்சு பார்த்துக்குறாங்க, உண்மையிலே நல்ல குணம் தான், பார்த்துக்குறாங்க,
அவங்களும் பார்த்துக்குறாங்க, நானும் பார்த்துக்குறோம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மீனா, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ ஏம்மா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்கள கொண்டு இங்கே வச்சுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தோம்மா, நல்லா இருக்காதுல்ல, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடும்மா, உனக்கே உடம்பு சரியில்லை மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கெலாம் உடம்பு சரியாயிட்டு, நீங்கள் தான் நல்லா சாப்பிட மாட்றீங்க, எங்கள் அத்தை பேசுன்னு நினச்சி கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, எனக்கு பழகிருச்சு. எங்கள் அத்தை வந்து நான் வந்த நாள்லேருந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களாம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. என்னடி நீ வச்சு வச்சிட்ருக்க வந்தவங்கட்டலாம், அவங்க ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்னை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், என் பேச்சு எதாவது எடுத்து பேசினா அவ்வளோதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து வராரு. என்னம்மா எங்கள் அம்மா என் வீட்டுக்காரி பேசிட்டா ஒன்றும் பேசலை அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவன் வீட்டுக்காரி சொல்லி வச்சுருப்பா, எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசினா, எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசினா நீங்கள் வந்து பதிலுக்கு பேசுங்கன்னு சொல்லி வச்சுருப்பா, நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவளான்னு சொல்லி நான் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது, சரியா, தவறுன்னு தெரிஞ்சால் நான் பேசுவேன். பாட்டி என்னை அப்படி தான் சொல்லி வளர்த்தாங்க. நீங்கள் வளர்த்த பிள்ளை மனோஜையோ ரவியோ நீங்கள் எப்படி சொல்லி வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் பாட்டி வந்து தவறுன்னு தெரிஞ்சால் நீ கேள்வி கேட்கணும்டா, நியாயமாக இருக்கணும்டா என்று சொல்லியிருக்காங்க, அதன் அடிப்படையில் கேட்கேன் அப்படிங்கிறாங்க. தெரியும் அந்த வளர்த்த லட்சணத்தில் தானே வந்து இன்றைக்கி நீ படிக்காமல் வைக்காமல் இந்த நிலமையில் இருக்க அப்படிங்கிறாங்க. இந்த நிலைமையில் இருக்க காரணமும் நீங்களும் ஒரு காரணமா, நீங்கள் தான் பெரிய காரணம், நீங்களும் மனோஜும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் ரொம்ப அடிப்படுறாங்க. இதுக்கு மேலே பேசினோம்னா கெட்டிச்சோறு அவுத்துருவான், கெட்டிச்சோறு அவுத்தாங்கன்னா வந்தவளும் என்னை மதிக்க மாட்டான், இந்த வீட்டில் வாக்கப்பட்டவளும் மதிக்க மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஹாலில் போய் உட்காந்துக்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மையே இருக்க முடியாது, ஏன்னா சாப்பிட்டுட்டு சும்மையே இருக்கியா உனக்கு, அதனால் வந்து பரபரன்னு வருது, அதனால் வீட்டு வேலைகளை செய்ய அப்படிங்கிறாங்க. வீட்டு வேலை நான் எதுக்குங்க செய்யணும், அந்த மீனா இருக்கா, எல்லாருமே இருக்காங்க, அவங்க செய்வாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு உடம்பு தான் முடியலையே அப்படிங்கிறாங்க. இப்போ கல் மாத்திரம் வந்தால் வீட்டிலேருந்து எதையோ தூக்கிட்டு வந்தால அங்கே இருக்க வேண்டியதானே, அவளுக்கு இருக்க முடியாது, அதனால தான் வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா போய் அடுப்பங்கரையில் போய் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே முத்து வராரு. என்ன மீனா, உனக்கே உடம்பு சரியில்லை, டாக்டர் 2-3 நாள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ நீ சமையல் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நானும் உட்காந்துருந்தா சரி வராது, வீட்டில் யாருமே சமைக்கலை, அடுப்போட்டில் வந்து போட்ட பொருளாக கிடக்கு, பாத்திரம்லாம் கழுவாமல் கிடக்கு, அதுபோக வந்து நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாள் வந்திருக்காங்க, நம்ம சாப்பிடுறோமோ சாப்பிட்லையோ அவங்களுக்கு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுபோக வந்து அத்தையும் மாமாவும் மாத்திரை போட்டு மருந்து போடுறவங்க, அவங்களுக்கும் டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க, அதான் வீட்டிலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி ரைட்டு நீ சமையல் பண்ணேன்னா அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் வண்டிக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு வண்டியை விட வருமானத்தோட என் பொண்டாட்டியும் அவனோட நலனும் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவன் பொண்டாட்டி மேலே அவன் பாசம் வச்சுருக்கான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. என் முத்துக்கும் கேட்டுருது. பார்த்தீங்களாப்பா, என் பொண்டாட்டி மேலே நான் பாசம் வச்சுருக்கேன், இது தப்புன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இது என்னது சொல்ல அப்படிங்கிறாங்க. டேய், நீ தான் அவளை பொண்டாட்டின்னு நினைக்க, அவன்கிட்ட எதையுமே உள்ளதை சொல்லுதாரடா, இப்போ அங்கே பாரு வீட்டிலேருந்து சாப்பாடு அங்கே கொண்டு வரா, நீ அங்கே கொண்டு விட்டு வந்திருக்க, உனக்கு என்னடா மரியாதை இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா, அவள் எனக்கு எந்த இடத்துல மரியாதை கொடுக்கணுமோ அந்த இடத்துல மரியாதை கொடுப்பா, எந்த அளவுக்கு பாசம் வைக்கணுங்களோ அந்த இடத்துல பாசம் வைப்பா, அதனால் வீட்டிலேருந்து சாப்பாடு அங்கே கொண்டு வந்தா, நான் விட்டு வந்தோன்னே இங்கே ஏன் வந்தேன்னு நான் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அவளுக்கு மனசு ஏகல வந்திருக்கா, இப்போ கூட சமைக்காத ரெஸ்ட் எடுங்கிறேன், ஆனால் அவள் சமைச்சி தான் தீருவாங்க, என்ன செய்ய, நான் பல முறை சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நீ சமைக்க வேண்டாம், உனக்கும் எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் வேறு யாருக்கும் சமைக்காதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவள் சமைச்சு கொடுத்துட்டு தான் இருக்கா, அது அவள் குணம், சொல்கிறது ஏன் குணம், மீனா எதை செஞ்சாலும் குறை சொல்கிறது உங்கள் குணம் அப்படிங்கிறாங்க. டேய், நீ என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உள்ளது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து சில நேரத்தில் கரெக்டாக சொல்லிடுவான், விஜயா அமைதியாக போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. நேராக போய் விஜயா ஏசியை போட்டு தூங்குறாங்க. ரோகிணி இப்படி பண்ணுறாள, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிடப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சுருதி வராங்க மதியங்கன்னு வந்த உடனே, என்ன ரோகிணி உங்கள் ரூமில் தான் அவங்க இருக்காங்களா, சரி தம்பி எப்படி இருக்குது உடம்புக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் உங்களை பார்த்ததே இல்லை, உங்களை பார்க்கணுன்னு சொல்லுது தோணுது சுருதி அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன சரி அப்போ ஹாஸ்பிட்டல் போமா, பையன் கெட்டவனா பிரிச்சிருமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை சுருதி, டாக்டர் வந்து இன்னும் ஒரு நாளைக்கு கெட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே அவள் சொல்லியிருக்காங்க. சரி ரைட்டு, சின்ன பையனுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன், நான் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி சுருதி இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கொடுக்கலாம் ரோகிணி, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது, ஜூஸோ எதுவுமே ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறாங்க. உடனே சுருதிட்ட ரவி சொல்கிறாங்க. ரவி சொல்லுதாரு சுருதிட்ட, நீ எதுவும் தேவையெல்லாம் பண்ணாத சுருதி, டாக்டர் கேட்டு தான் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கொடுக்க வேண்டாம், எனக்கு மனசு கேட்கல, சின்ன பையன் இந்த வீட்டில் இருக்கானு சொல்லிட்டு பண்டம்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனோன்னா விஜயா வந்து ஏசியை போட்டு தூங்குறாங்க. வீட்டில் வந்து 2 உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க. ஆன்ட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே பயங்கரமாக தூங்குறாங்க. ஆன்ட்டி என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை
வீட்டில் வந்து அந்த கிறிஸ்டின் ஒரு சின்ன பையன் உடம்பு சரியில்லாமல் வந்து இருக்கான், கண்ணில் அடிபட்டுருக்கு. அவங்க பாட்டிக்கும் உடம்பு முடியாமல் ஓரமாக உட்காந்துருக்காங்க, மீனாவும் உட்காந்துருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, இங்கே வந்து தூங்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிம்மா ஹெல்ப் பண்ணணும், அவள் தானம்மா சமைப்பா அப்படின்னுட்டு இருக்காங்க. அவன் அப்படி இருக்கக்கூடாதுல்ல ஆண்டி, இப்போ நான் வீட்டில் இல்லை, எனக்கு வேலையே தெரியாது, ஆனால் இப்போ நான் ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். நீங்கள் வந்து எதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல. ரோகிணி வந்து அந்த கிறிஸ் பையனுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, ஜூஸ் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? புது தான் சொன்னார்ல யாருக்கும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் சமைக்காங்க. நம்ம ஹெல்ப் பண்ண தான் நம்ம பெருந்தன்மை, வாங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவளே சமைச்சிருவா, அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, உங்களுக்கும் சேர்த்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சுதிமா நீலாம் சமைக்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ யார் ஆண்டி சமைக்கணும்? மீனாவே தான் சமைக்கணுமா, வேறு யாரும் சமைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் எப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீலாம் போக வேண்டாமா, அதுக்கு நம்ம வேலையை கூட ஆள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே வேலைக்கு இங்கேருந்து ஆண்டி ஆள் வர சொல்லுவீங்க, அப்படி வந்தாலும் அவங்க வந்து உடனே சமைச்சிருவாங்களா, இல்லைன்னா ருசியாக பண்ணிடுவாங்களா? ஒன்றும் இல்லை, மீனா ருசியாக தானே சமைக்கிறாங்க, நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரவி வர, எங்கே போகிற சுருதி அப்படிங்கிறாங்க. மீனாக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. முத்து வந்து காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. உடனே கொடுங்க நான் வெட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு எதுவும் வேலை இருந்தால் பாருங்கள், மீனாக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சுருதி வேணாம், வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. என்ன வேலை முடிஞ்சிச்சு? காய்கறி நான் வெட்டுறேன், நீங்கள் அடுத்த வேலையை பாருங்கள், வீடு கீழே சுத்தம் பண்ணால் கூட நான் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நம்ம எல்லாருமே கலந்து செய்வோம். எனக்கு வந்து சமைக்க தானே தெரியாது, வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் கற்றுக்கிட முடியும்ல. நீங்கள் ஒரு வாட்டி தூத்து காமிங்க, எப்படி தூக்கணும் அதே மாதிரி தூக்குறேன். சமைக்கல் மட்டும் தெரியாது, நான் உங்களை பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு நான் சமைச்சிக்கிறேன். என்ன மீனா, நீங்கள் என்னது நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. மீனா தயவுசெய்து எனக்கும் சேர்த்து சமைச்சிருங்க மீனா, கடையில் சாப்பிட்டு போர் அடிக்கி, உங்கள் சமையலை சாப்பிட்டு அப்படியே பழகிட்டேனா, இப்போ உங்கள் சாப்பாடை எனக்கு சாப்பிட தோணுது அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் தான் சமைக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டுக்கார் வந்து எல்லோரும் சமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரமத்து சொல்கிறாரு, நான் என்ன சொன்னாலும் என் முன்னாடி வந்து யாரும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான் மீனா ஃபேவரட் படம் அப்படின்ட்டு சுற்றி சொல்கிறாங்க. அண்ணி நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டேமா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, ரவி உன் சாப்பாடெல்லாம் போரு, மீனா சாப்பாடு பக்கத்தில் நீ போகவே முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்னன்னா நான் சமைக்கும் போது நீயும் புகழ்ந்து பேசுனா, இப்போ அண்ணியை புகழ்ந்து பேசுகிற அப்படிங்கிறாங்க. எங்கே சாப்பாடு இருக்கோ அங்கே புகழ்ந்து பேச வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. என் அண்ணா அவங்கள சிரிக்கிறாங்க. சுருதி ரொம்ப சூப்பராக சொன்னம்மா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா பாருங்கப்பா, நேரத்துக்கு ஏற்றாப்புல பேசி சாப்பாட்டுக்காக அடி போடுறத பாருங்க அப்படிங்கிறாங்க. ஏ தம்பி, அவள் வந்து மீனா ஹெல்ப் பண்ணிட்டுங்க வா அப்படிங்கிறாங்க. இருக்கிறாங்க. உடனே ஹாலில் வந்து ரவி தூக்குறாரு. இதை பார்த்தோன்னே மீனா ஓடிடுறாங்க. ரவி நீங்கள் தூக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீனா எப்படி மட்டும் தூக்கணும் லைட்டாக சொல்லித்தாங்களேன், நீங்கள் சமைக்கிற வரைக்கும் நான் வீட்டை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உன்னை இப்படி பண்ணணும் ஸ்ருதி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. என்னடி ஸ்ருதியை வேலை வாங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான்லாம் வேலை வாங்கலை, ஸ்ருதி தான் எப்படி தூக்கணும்னு கேட்டாங்க, நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, அத்தை எதையுமே தெரியாமல் இறகுறையாக பேசாதீங்க ஆண்டி, நான் தான் ஆசைப்பட்டு கேட்டேன், நானே வீடை சுத்தம் பண்ணதை அப்படின்னு சுத்தம் பண்ணிட்டாங்க. ஏம்மா நீ பண்ணணும், உனக்கு இருக்க வசதிக்கு நீ ஆள் போட்டே பண்ணலாம், அந்த மீனா மாதிரி நீ அன்னாடங்காட்சி அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே முத்து வராரு. எம்மா அன்னாடங்காட்சி அந்த காட்சி, அந்த பொண்ணு ஆசைப்பட்டு நான் எப்படி தூக்கணும் தொலைக்கணும்னு கேட்கு. மீனா சொல்லி கொடுக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய் மீனா வந்து இதை செய் அதை செய்யன்னு சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு தான் வந்து கேட்கு. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து எப்படி இப்படி கேட்கலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் விருந்தாள் வந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் இப்போ உங்கள் குணத்தை காமிச்சிட்டு இருக்காங்க முத்து விஜயா, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீனா எல்லோரும் சமையல் பண்ணுறாங்க, வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. அப்போ சுருதி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க, டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஏம்மா நீ ரூமுக்கு வாம்மா, நான் அங்கே சாப்பாடு தரேன் உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ரூமில் போய் கிறிஸ் கூட உட்காந்துருக்காங்க. விஜயா பார்த்துட்டே இருக்காங்க, ரோகிணி வருவாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரூமில் கொடுக்காங்க. அங்கே வந்துட்டு ரோகிணியோட அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கொண்டு ரோகிணி சாப்பாடு எடுத்து கொடுக்கணுமா, கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன் வேலையை பாரு, அந்த பிள்ளைகள் வந்து தன்னை மாற்றிக்கிட்டு 4 பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை செய்யட்டும், அந்த உதவி வந்து அவங்களுக்கு புண்ணியம் தான், அவங்க வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு ரூமில் கொடுக்கா, ஏன் அவங்க வெளில உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா, இல்லைனா ரோகிணி தான் வந்து எடுத்து கொடுக்கணுமா? ரோகிணி வந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பிட மனசு இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பையனு பேர் அடிபட்டுருக்குல, அதை நினச்சி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு அடிபட்டுருக்குன்னா அவன் தலையெழுத்து, நம்மளுக்கு என்ன, நீ சாப்பிடு, யார் இப்படி போனால் உனக்கண்ணம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது, இந்த ஆண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிடுவோம் மனசே கேட்கல, அப்படி கையில் பிசைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மீனா வராங்க, அம்மா எதுவும் நினைக்காதீங்க, சாப்பிடுங்கம்மா,
எங்களுக்காக தயவுசெய்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சாப்பிட்றாங்க. இந்த சூழ்நிலை கிறிஸுக்கும் சாப்பாடை ஊட்டி விட்றாங்க மீனா. ஊட்டி விட்டு வெளில வராங்க. உடனே முத்து கேட்குறாரு, என்ன கிறிஸ் சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. அவங்க ஊட்டி விட்டேன், அவன் பாட்டியம்மா சாப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் கண்டவங்களாம் வீட்டில் கூட்டி கொண்டு வைங்க, அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுங்க, மொத்த மளிகை சாமானில் தானே செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, முத்து மீனா தனியாக செலவு பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, மொத்த சாமானுக்கும் முத்து தான் பைசா கொடுக்காம ஒரு 3 மாதமா ரோகிணிகிட்டையோ ஸ்ருதி குடும்பத்துலேயோ யார்ட்டையும் கேட்கல, அதனால் எதையுமே பேச வேண்டாம் வச்சு ஏசத்தை நாம் சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா முதல்ல போய் நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க மறுபடியும் என்ன போய் தூங்குன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா யார்ட்டையாவது ஏதாவது வம்பழுத்துட்டு இருப்ப, அது சுத்த இது சுத்தன்னுக்கிட்டு இருப்ப, அது சரி வராது, அதனால் நீ உள்ளே போய் இரு அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டில் எங்கே இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்படிங்கிறாங்க. விஜயா, இது எனக்குமான வீடு தான், நான் என்றைக்குமே என் வீடு அப்படின்னு சொன்னதில்லை, நீ இந்த வார்த்தையை பேசுகிறத விடு, நம்ம பிள்ளைகள் நமக்கு வந்துருச்சுன்னா அது இதில் பங்கு உண்டு, அது தெரிஞ்சுக்கா முதல்ல என்ன. இப்போ அதுவும் என் வீடு, என் பங்கை பிரித்து கொடுக்கணும், நீ கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க கொடுக்கணும், வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு அவங்க தான் வாரிசு தானே அப்படிங்கிறாங்க. உன் வாரிசுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா, பெற்றவங்களுக்கு தான் இப்போ வாரிசுகள் எதுவும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது குடும்ப சொத்து, அவங்களுக்கு பங்கு உண்டு, உனக்கு சட்டம் அரை வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், எத்தனை படிச்சிருக்க நீ விஜயா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் 8 வரைக்கும் அந்த நேரத்தில் நான் படிச்சிருக்கணும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. 8 படித்து நீ இவ்வளோ வருமா இருந்தேன்னா அவங்களாம் பட்டப்படி படித்தவங்க, அவங்களுக்கு இவ்வளோ வரமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் மற்றவங்க பட்டப்படி படிச்சிருக்காங்க, முத்து படிச்சிருக்கானா மீனா படிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. மீனா 12 படிச்சிருக்கா, அவளுக்கும் உலகம் தெரியும், அதுபோக காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் போயிருக்கா, என்ன கல்லூரி உலகம்னு என்ன முழு உலகம்னு என்ன எல்லாமே தெரியும், நீ ஏதாவது பேசி ஏதாவது மாட்டிக்காதா அப்படிங்கிறாங்க. இது மீனா காலேஜ் வரைக்கும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்காங்க. உடனே அண்ணாமலையும் நானும் தூங்க போகிறேன், கொரட்டை சவுண்டை கம்மியாக விடு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் அவ்வளோ கொரட்டையாக விடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு கம்மியாக விடுதே, சைடாக படு அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நம்ம தூங்கும்போது ரோகிணி கடுப்பாக தான் வந்துருப்பாளோ, அதான் வெளியே வந்து படுத்தாளோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி அழுகிறாங்க. எம்மா உன்னை நல்லா வச்சு பார்த்துக்க முடியல, என் பையனையும் நல்லா வச்சு பார்த்துக்க முடியல, நான் ரொம்ப பாவிமா அப்படிங்கிறாங்க. நீ என்னடி செய்வ, உன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்த பாரு, இன்றைக்கி நீ கஷ்டப்படுற, உன் மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு, மற்றவங்களாம் நல்லவங்களாக இருக்காங்க, உங்கள் அத்தை மட்டும் பணத்துக்கு ஆசைப்படுறாங்கடி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதனால தான் நான் பெரிய பணக்காரன்னு போய் சொன்னேன், இல்லைனா சொல்லியிருக்கவே மாட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சரி, மாப்பிள்ளைக்காக தான், மாப்பிள்ளை தான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது, இந்த கூட்டு குடும்பத்தை நீ தான்மா தலைமை தாங்கணும், நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகா, முத்து மீனா அவங்க மூத்த மருமக மாதிரி தலைமை வாங்கி செய்தாங்க, ஆனால் எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணுமா, உனக்கு தான் சமைக்க தெரியுமே ரோகிணி, நல்லா சமைப்பியே, நீ சமைச்சு கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் சமைச்சு பழகிட்டேன்னா அந்த முத்துக்கு மீனாவுக்கு ரொம்ப தொக்காயிரும், அவங்க ஓவராக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த மீனா இந்த வீட்டில் படிக்கவும் செய்யலை, கஷ்டப்பட்ட வீட்டில் உள்ள பிள்ளை, அவள் சமைச்சா தான் சரியாக இருக்கும், என்ன பணக்காரன்னு நினச்சிட்ருக்காங்க, நான் சமைச்சேன் எனக்குள்ள மரியாதை போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஒரு வீட்டில் இவ்வளவு இமேஜ் பார்த்துட்ருக்க, நீனும் கஷ்டப்பட்ட வீட்டில் புள்ள விறகடுப்பில் தான் போகினேன், வச்சா தான் பழச மறந்துடாத ரோகிணி அப்படிங்கிறாங்க. நான் எதையுமே மறக்கலாமா, ஆனால் இந்த முத்து மீனாவுக்கு நான் சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை, அவங்க என்றைக்குமே எனக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நீ அவங்கள தப்பாக தான் நினைக்கிய அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்கன்னு கிடையாதும்மா, அவங்க உண்மையிலே நல்ல புத்தி கிடையாது, நானும் மனோஜ் நல்லா இருக்கக்கூடாது, மனோஜ் கெட்டு போகணுங்கிற எண்ணத்தில் உள்ளவங்க அவங்க அப்படிங்கிறாங்க. இந்த சொன்னேன், மனோஜ் பார்த்த கடையை முத்து தான் கொண்டு விட்டார் வச்சார் அப்படின்னு சொல்கிற, இன்றைக்கி நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் சொன்னது ஏதோ வாஸ்தவம் தான், ஆனால் அந்த கடையை எங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை பார்த்தாரு, அதை மீறி தான் ஓனர் தந்திருக்காரு, அதை நான் நடத்திட்டுருக்கோம், பார்த்தல இப்போ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரத்துக்கு கொடுத்துருக்கோம், அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுக்க போகிறோம், அவங்க என்ன பொருள் வாங்கினாலும் எங்களுக்கு எங்கிட்ட தான் வாங்குவாங்க வைப்பாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ஷோரூமில் இருக்காங்க. ஷோரூமில் இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வரோம், அவங்க வீட்டம்மா நாங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கோம், இது ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி ஹீட் பாக்ஸ் கொடுத்தாங்க, இப்படி ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், நான் தான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே மனசு ரொம்ப சந்தோஷம் சார் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ஆமாம், நீங்கள் எத்தனை ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் பெருசு, ஒரு 5 ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே 5 ஃப்ரிட்ஜா, சரி 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 அந்த எந்தெந்த ஃப்ரிட்ஜ் வேணும்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே 5 ஃப்ரிட்ஜ் செலெக்ஷன் பண்ணுறாங்க. செலெக்ஷன் பண்ண உடனே செலெக்ஷன் பண்ணி இதுங்கிறாங்க. சரி, நைட்டில் இதை ஏற்றிடுறேன்
அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்கிற எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு வசமாக பில் போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரிட்ஜையுமே ஏற்றி நேராக ஒரு வண்டியை அனுப்பி நேராக ஹாஸ்பிட்டலில் கொண்டு இறக்கிடுறாங்க. உடனே சார் எல்லாம் அனுப்பி இறக்கிட்டோம், பைசா எவ்வளோ வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டம்மா வந்து ஃப்ரீயாக தானே கொடுத்தாங்க, அதே மாதிரி நாங்கள் ட்ரஸ்ட்டில் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், நீங்களும் இதை ஃப்ரீயாக தான் கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. என்ன அது 2000 பொருள் ஃப்ரீயாக கொடுத்தோம், இது ஒவ்வொரு ஃப்ரிட்ஜுமே 20,000 மேலே, இதை நாங்கள் வந்து ஃப்ரீயாக எப்படி கொடுக்க முடியும் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை நாங்கள் ஃப்ரீன்னு சொல்லி தான் வாங்கினோம் வச்சோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. சண்டை போட்ட உடனே அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். உடனே ஏங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யணும் எனக்கு தலையெழுத்தா? இவங்க நல்லா இருந்தால் தான் நல்லாட்டேன், எனக்கு என்ன, நாங்கள் ஒரு பொருளை கொடுத்தா நீங்கள் வந்துட்டு பெரிய பொருள் வாங்குவீங்கன்னு சொல்லி என் வீட்டம்மா சொன்னாங்க, அதனால தான் கொடுக்க சொன்னேன். நீங்கள் வந்து இந்த சின்ன பொருள் வாங்கிட்டு பெரிய பொருள் வந்து சும்மா இலவசமாக கிடைக்குன்னு வாயை பொழுதுட்டு வந்தால் எப்படி அப்படி இப்படின்னு எப்படிலாம் குறைச்சி பேச முடியுமோ அப்படிலாம் குறைச்சி பேசுகிறாரு. இதை வீடியோ எடுத்து ஆன்லைனில் போட்டு விடுதாங்க. இப்படி வந்து சமூக நல ஆர்வலருங்கிற பேரில் வந்து போலி திரையில் வாழ்கிறாங்க. முதல்ல ஒரு இலவசமாக சின்ன பொருள் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பெரிய பொருளை பெரிய அளவில் பணம் வாங்கணும் ஆசையில் இப்படி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கடைக்கெலாம் யாருமே போகாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சார்பாக வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஒரு வீடியோவை சமூக வலைதளத்தில். அது பயங்கர வைரலாக பரவுது. இதை பார்த்த ரோகிணி வந்து பயங்கர கடுப்பாகி நேராக மனோஜுக்கு முன்னாடிக்க, மனோஜ் என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, உன்னால தான் நீ வந்துட்டு சின்ன பொருளை கொடுத்தா பெரிய பொருள் விற்கும்னு சொன்னேன், இப்போ பெரிய பொருளை இலவசமாக கேட்டுனுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் அப்படி பேசிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு, நீ அப்படி பண்ணதுனால வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுக்கிறதுக்கும் உனக்கு தெரியாது, நீ பொருளை கொடுக்க வேண்டாம்னு பொருளை வந்து நீ ஏற்றிட்டு வந்துட்டு வச்சுட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை, என்ன பாரு அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, வீடியோ எடுக்க வரைக்காக நீ வந்து வீடியோ எடுக்க உனக்கு தெரியாமல் தான் இருந்தியா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நினச்சி நம்ம தொழில் பேர் கெட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து மனோஜ் உங்களை போலீஸ் ஒரு கதையாக கேஸ் விஷயம் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை ஃபோன்லேயே கேட்டுக்கிட்டு இருக்க ரோகிணி, என்ன மனோஜ் போலீஸா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எந்த போலீஸ்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே ரோகிணி பதறாங்க. ஆண்டி ஆண்டி அப்படிங்க, அங்கிள் அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், போலீஸ் வந்து விசாரணை இருக்காங்களாம் ஷோரூமில், அதனால் நான் ஷோரூம் உடனே போகணும், முத்து வாங்க கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போகிறாங்க. அங்கே போலீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக பொருளை கொடுங்க, கொடுக்காம போங்க, அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்கீங்க, அதுபோக வந்து ஏழை மக்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கீங்க, இது சம்மந்தமாக ஒரு பொதுநல மனு வந்திருக்கு, அது சம்மந்தமாக உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க, உங்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு, அதனால் வந்து நாங்கள் சட்டப்படி உங்களை வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொண்டு போகிறாங்க. கடையை சீல் வைங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கடையை அதிகாரிகள் சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. சரி, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் அவன் என்ன தப்பு செஞ்சான் அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த வீடியோ பார்த்தீங்களா பார்க்கணும், வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்து முத்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. எடே, என்னடா வீட்டில் பேசுகிற இப்படி லூஸ் மாதிரி பேசியிருக்கேன், இப்படி ஏடா புதுவில் பேசுவோம், அதுவும் வீடியோ எடுக்கிறான்னு தெரிஞ்சுமான்னு இப்படி பேசுனேன் அப்படிங்கிறாங்க. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியலடா அப்படிங்கிறாங்க. பெரிய படிச்சிருக்கேன், அது தெரியும் இது தெரியும்னா இப்போ இதுவும் தெரியாமல் தான் இருந்திருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு நீங்கள் வேறு எங்கேயாவது பாருங்கள், அவரை பெயிலில் போட்டதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், ரிமாண்ட் பண்ண போகிறோம், நீங்கள் ஒரு வக்கீலை பார்த்து ஜாமீன் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் ஏதாவது கூட வாய்ப்பே இல்லை சார் அப்படிங்கிறாங்க. எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, எஃப்ஐஆர் போட்டாச்சு, அது போக இது மேலதிகாரி வரைக்கும் போயிடுச்சு, இப்போ நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்று வேணால் செய்யலாம், பெட்டிஷன் கொடுத்தவங்க அட்ரஸ் வேணால் தாரேன், அவங்க ஃபோன் நம்பரும் தாரேன், நீங்கள் பேசி பாருங்கள், அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே ஒரு கூப்பிட்டு போயிடலாம், நானும் விட்டுருவேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனும் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி எப்படியாவது உன் புருஷனை காப்பாற்றிடு அப்படிங்கிறாங்க. சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போகிறாங்க. பெட்டிஷனர் வந்து பயங்கர கோபத்தில் இருக்கார். இந்த மாதிரி சமூக அக்கறை இல்லாதவங்க, சமூகத்தை இப்படி குறைச்சி பேசுகிறவங்களாம் வந்து நான் சும்மாவே விட முடியாது, அதனால் அவங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க, நீங்கள் வந்து அவங்க உறவினருங்கிற முறையில் வந்து கேட்குறீங்க, நான் சராசரி மனுஷனாக முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்தை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்த கம்பெனியில் ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன், அதனால் வந்துட்டு வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாக, முத்து நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கீங்க, என் வீட்டுக்கார் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நானும் உங்க கூட வந்து பேச தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கடைசியாக வந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லது விட்டுட்டு நானும் உங்களை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, யார் சொன்னாலும் நான் வாபஸ் வாங்க மாட்டோமா, ஏன்னா
நான் இந்த சமூகத்தில் நான் ஒரு மனுஷனாக இருக்கேன், அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து சமூகத்தில் உள்ளவங்கள குறை பேசினா நான் விடவே மாட்டேன். அது வந்து ஏழை எளியவங்கன்னா அவ்வளோ குறைஞ்சவங்களா போயிட்டாங்களா, ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு உங்கள் வீட்டுக்காரங்க. வீடியோ எவ்வளோ வைரல் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு மனசை புண்படுத்தியிருக்கோம். அதுக்கு மறுப்பு வெளியிடவே இல்லை அவங்க வீட்டுக்காரர் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என் வீட்டுக்காருக்கு அந்தளவுக்கு தெரியாது, விவரம் தெரியாது அப்படிங்கிற. என்னம்மா சொல்கிறேன், விசாரித்து பார்த்ததில் ஒரு 7 டிகிரி 8 டிகிரி படித்தவங்க, ஒரு வசதியான வீட்டில் சேர்ந்தவர், பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றுமே தெரியாதவங்கன்னு சொல்கிற. ஒன்றுமே தெரியாதவங்களா ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க தான் 7 டிகிரி முடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒன்றுமே பேச முடியல. அப்போ நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டேனம்மா, வாபஸ் வாங்க மாட்டேன், சட்டப்படி பாருங்கள், நீதிமன்றத்தில் பார்த்துக்கிடுவோம், இந்த கேஸில் எப்படியும் வீட்டுக்காரருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுகிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் வந்து அவங்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா, இதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வந்து ஒரு சமூக நல ஆர்வலர், அவருக்கு எல்லா உயர் அதிகாரிகளையும் தெரியும். அங்கே போய் பேசினாருன்னா என் வேலைக்கு பாதிக்கும், அதனால் வந்து நான் நடவடிக்கை எடுத்துட்டேன், நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே அழுகிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என் பையனை விட மாட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, நம்ம கோர்ட்டில் போய் தான் வெளியெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கடை வேறு அங்கே திறந்துருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அவங்க வரும்போதே சீல் வச்சு அடைச்சிட்டாங்கண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நம்ம இருக்கும் அடைச்சிட்டாங்களா, அது கூட மறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா இப்போ எப்படிம்மா செய்யலாம், மனோஜ் சீக்கிரம் வெளியெடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஒரு வக்கீலை தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்தையுமே நம்பாத, நீனே போய் ஒரு வக்கீலை பாரு அப்படிங்கிறாங்க. அவங்க முத்து சொல்கிறாரு, வாங்க போய் வக்கீலை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் கிளம்புறாங்க. ஏங்க, முத்து வந்து மீனாவும் மனோஜ் வந்து கஷ்டப்படுத்த வைக்கணும்னு நினச்சாங்க, கஷ்டப்பட வச்சுட்டாங்க. இன்னமும் வந்து அவங்க எந்த கதையிலையும் தலையிடக்கூடாது, வக்கீலை பார்க்குறது வைக்கிறதெல்லாம் வந்து ரோகிணியே பார்த்துக்கிடுவா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்போ அவங்க சௌரியம், நான் வந்து அவன் கூட பிறந்தாங்கன்னா சீக்கிரம் வெளியெடுக்கணும்னு நினச்சி தான் நான் போகணுன்னு நினச்சேன், சரி ரைட்டு போட்டுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நீ காரில் கொண்டு விடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட முத்து சொல்கிறார், இல்லைப்பா நான் வந்தால் சரியாக இருக்காது, ஒரு வண்டி அனுப்புகிறேன், அந்த பொண்ணை வாடகை கொடுக்க சொல்லுங்கள், வக்கீலை பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வண்டியில் போகிறாங்க. அவங்க வேறு வண்டியில் போய் வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீல் சொல்கிறாங்க, இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்காதுமா, கேஸ் வந்து பலத்திருக்கு, ஏகப்பட்ட ஃபார்வேர்ட் ஆகிருக்கு, அதுபோக வந்து ஏகப்பட்ட பேர் கருத்து தெரிவிக்காங்க, கண்டிப்பாக இப்போதைக்கு கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படிங்கிறாங்க. 15 நாளுக்கு மேலே ஆகும் 15 நாள் ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், 15 நாளுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மனோஜ் வந்து கோர்ட்டுக்கு கூட்டி போகிறாங்க. அங்கே போனோன்னே, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி சர்ச்சிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் தான் முழு பொறுப்பு, அதனால தான் உங்களை நடவடிக்கை எடுத்திருக்காங்க, உங்களை ரிமாண்ட் பண்ண போகிறோம், இந்த சூழ்நிலை நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, என்ன வெளில விடுங்க, எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டு தான் இருக்குது, மக்கள் பற்றியெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை, நாங்கள் நினச்சா உங்களை நிரந்தரமாக தடை விதிக்க முடியும், நீங்கள் தொழிலே பண்ண முடியாது தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் தான் அப்போ தான் முழிக்கிற, ஆகா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன சார் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ்ட்டு அதுக்குள்ள வழிமுறை சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, இது என்ன சார் செய்யணும் அப்படிங்கன்னா, இதை மறுத்து நீங்கள் வீடியோ போடுங்க, அப்படின்னா தான் அந்த சமூகம் வந்து அமைதி நிலவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட வைக்கிறாங்க. அந்த வீடியோவை மறுபடியும் வைரல் ஆக்குறாங்க. வைரல் ஆக்கினோடனே இதெல்லாம் பரவுது. இதை பார்த்தா ரோகிணி நினைக்கிறாங்க, போலீஸே பேச வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க. வக்கீல் போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா சார், சீக்கிரம் ஜாமீன் கிடைக்குமா சார் அப்படிங்கிறாங்க. இப்படி பண்ணியிருந்தனால கிடச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நாளைக்கே ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைல் பண்ணோன்னே ஜாமீன் கொடுத்துட்றாங்க. ஜாமீன் விட்டு வெளில வராங்க. உடனே விஜய் எல்லோரும் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறார், எப்பா என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிலுக்கு போனவன்னு சொல்லுவீங்க, நானாவது இன்னொரு ஆள் பண்ண தப்புக்கு தண்டனை ஏற்றுக்கிட்டு போனேன், நான் பழி ஏற்றுக்கிட்டு போனேன், ஆனால் வந்து உண்மையிலே தண்டனை தப்பு செஞ்சுட்டு உள்ளே போயிருக்கான், இந்த கேஸு நடக்கு, அந்த கேஸை ஃபைல் பண்ணவன் தண்டனை வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான், இப்போ இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க, இப்போவும் உங்கள் பையன் வந்து ஜெயிலுக்கு போனவன் தான், என்ன நான் வளர்த்த புள்ள வந்து ஜெயிலுக்கு போகாது, நான் செய்த புள்ள தப்பு செய்யாது அப்படி இப்படின்னு பல வாட்டி சொல்லுவீங்க, பாட்டி 1000 குறை சொல்லுவீங்க, இப்போ பாருங்கள் உங்கள் பையனே தப்பு செஞ்சுருக்கான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, முத்து இப்போ தான் வந்திருக்கான், இப்போ எதுவும் பேச வேணா கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைப்பா நான் சொல்ல ஞாபகப்படுத்து நம்ம அம்மாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. வாங்க மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன மருமகன் கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மகன் இருந்தான்னா உங்களுக்கு உங்கள் வயசில் ஒரு மருமகன் இருந்திருப்பா தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இவன்ட்டு என்ன பேச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ரூம் வந்து காலியாக இருக்குது. அப்போ மனோஜ் நீ ரூமில் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாமே இதாகிடுச்சு, ஆனால் 2-3 நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு நீங்கள் இருக்கணும். ஏன்னு கேட்டால் எவ்வளோக்குள்ளே டெவலப் ஆகுது, வேறு எதுவும் பின்னடைவு ஏற்படுதான்னு பார்க்கணும். 2 நாளில் எல்லாமே சரியாயிருச்சு, அதனால் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம் முத்து மீனா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைங்க,
அவங்க சொல்கிறாங்க 2-3 நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கிராமத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சரி வராது, அதனால் வீட்டுக்கே வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து தப்பாக நினச்சிக்காதீங்க, மீனா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் வீட்டோட நிலவரம் சரியில்லை. உங்கள் வீட்டு பையன் ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், அவன் அந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் வைக்கணும்னு நினைப்பான். இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்துட்டு நாங்கள் வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அவன் என்ன சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டா போயிட்டு வந்திருக்கான், அவனே வந்து லூசு பையன் தான், நீங்கள் ஒன்றும் நினைக்காதவங்க வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன முத்து உங்கள் அண்ணனே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எந்த கதையும் உருப்படியாக செஞ்சதில்லை, இந்த பர்னிச்சர் கடை வச்ச பிறவாவது நல்லா வந்துடும்னு நினச்சா அங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கான், நீங்களே தான் கேள்விப்பட்டிருப்பீங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா ரோஹிணி சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நினைக்கிறாங்க, ரோஹிணி வந்து இந்த அம்மாட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ, சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் வாங்கம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ரோஹிணியோட அம்மாவும் வீட்டுக்கு வரதுக்கு மனசே இல்லை. மறுபடியும் இவங்க வரதை பார்த்தோன்னே ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாகுது. உடனே விஜயா முழிக்கிறாங்க, ஏங்க 2 நாள் இருப்பான்னு சொன்னாங்க, மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இன்னும் 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கே கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கஷ்டம்பா, பஸ் பேரும் அதிகம் செலவாகும், அது போய் இவங்களை கூப்பிட்டு வரதும் கஷ்டம் தானப்பா அப்படின்ட்டுருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க எக்கேடும் கெட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன வந்துட்டு, இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, இவன் வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டுருப்பானா வச்சுட்ருப்பானா அப்படின்ட்டு இருக்காங்க. ரோஹிணி பைய போகிறாங்க ரோஹினியோட அம்மாட்ட, ஏம்மா நான் தான் வீட்டுக்கு தானே போக சொன்னேன், எதுக்குங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லடி டாக்டர் தாண்டி 2-3 நாள் வந்து காமிங்கன்னு சொன்னாங்க, அது போக முத்து மீனா நான் இவ்வளோ சொன்னாலும் கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கடி அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருக்கு, நான் ஒன்றால் என் வாழ்க்கை தொங்கிட்டு இருக்கு பாரு, இப்போ தான் மனோஜ் வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்காரு, அடுத்தாப்புல கடையை திறக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது, ஏன் நிலைமையும் யோசிச்சு பாரு கொஞ்சமாவது அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுடி, நான் இப்போ கூட வீட்டுக்கு போக தயாராக இருக்கேன், முத்து மீனாட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாட்ட போய் பேசுகிறாங்க, அவங்க ஊருக்கு போட்டோம், இங்கே இருந்தால் சரி வராது வைக்காது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் ரூமில் இருந்தால் தானே அவங்களுக்கு பிரச்சனை, ஏன்னா அவங்க வந்து எங்களோட ஹாலில் இருப்பாங்க, பையனுக்கு சரியாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன டாக்டர் 2 நாள் காமிக்கணும் இங்கே இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் ஓரமாக ஏணிப்படி ஓரமாக இருக்கிற ரூமில் வந்து முத்து மீனா ரோஹினியோட அம்மா கிறிஷ் எல்லாம் இருக்கிறாங்க. கிறிஷ் அங்கங்கே ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க. ரோஹினியை பார்த்து, கல்யாணத்தை வாங்க நம்ம விளாடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, யார்டா கல்யாணத்தை, அது ரோஹிணி, இல்லை எங்கள் அத்தை கல்யாணத்தை தான் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ தான் அவனுக்கு கண்ணு போன கண்ணு வந்திருக்கு, நுள்ள கண்ணு நுள்ளக்கண்ணு ஆகிட்டா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை என்னத்தை இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி. இல்லைம்மா உன்னை பார்த்து கல்யாணம் சொல்கிறானா அப்படிங்கிறாங்க. தெரியாமல் சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுனீங்க, அவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாக இருக்குது ரோஹினியோட அம்மாவுக்கு, நான் கிளம்புறேன் மீனா, இதுக்கு மேலே என் பேரனை யாரும் பேசினாலும் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்காக 2-3 நாளைக்கு இருங்க, அந்த பையனுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஊருக்கு போங்க, அது வரைக்கும் தாங்கிக்கோங்கம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மீனா உனக்காகவும் மாப்பிள்ளைக்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ரோஹிணி ரூமுக்கு வந்து, அத்தை வாங்க விளாடலாம், வாத்தை வாங்க விளாடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜுக்கு சரியான கோவதே வெள்ளப்படா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அவன் ஏவம்னே தெரில, இங்கே வந்து வாங்கத்தான் போங்கத்தான்றாங்க, கடுப்பாக இருக்குது, வெளில போக சொல்லு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணி தப்பாக நினச்சிக்காத வெளில போப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து வெளில விளாடுங்க அத்தை, ஊருக்கு வந்தால் என் கூட விளாடுவீங்க, இங்கே வந்து விளாட மாட்டேங்கிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. டேய் என்ன மீனாவை முத்து இப்படி பேச சொல்லி கொடுத்தாங்களா, அவங்கடா ஊருக்கு வந்தா வெள்ளப்படா அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் ரொம்ப சோகமாக உள்ள வராங்க. உடனே முத்து என்னடா கிறிஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த அங்கிள் என்ன பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கதை தோண்டி வீணாக போனவனே சின்ன பிள்ளைல ஏன்டா ஏசினேன் அப்படிங்கிறாங்க. டேய் நான் ரெஸ்ட் எடுக்கண்டாமா, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு நாள் இருந்ததுக்கே உனக்கு அப்படி வலிக்க, ஒரு நாள் நான் எவ்வளோ நாள் அங்கே இருந்தேன் அவனை தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. திருதுன்னு முடிக்காரு மனோஜ், ஆகா ரோஹிணி இருக்கும்போதே சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரோஹிணி, அவன் எனக்கு தேவலமாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. ரோஹிணிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை தூக்கி கொஞ்சவும் முடியல, அது போக அவன் கூட விளாட கூட முடியல, என் பையனும் சொல்ல முடியல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. டேய் முத்து, இவன் யார் பற்ற பிள்ளையோ என்னமோ, என்ன குளமோ கோத்திரமோ, இவனெல்லாம் வீட்டில் கூட்டி வந்து நீ பண்ணிகிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிற, அம்மா இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் அம்மா வந்து பெற்றுட்டு இவனுக்கோ பெற்றுட்டு எங்கேயோ போட்டுட்டு அவரில் போயிட்டா, நீ தூக்கி கொஞ்சிகிட்டு இருக்க, இது வான் பிள்ளையாடா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ரோஹிணிக்கு சரியான அத்தை மரியாதையை பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி நீ எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த பையனுடைய பிறப்பை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அவள் பெத்தவா ஒழுங்காக இருந்தானே ஏன் இவன் இப்படி தெருவா அனாத மாதிரி அலையுதான் அப்படிங்கிறாங்க. அத்தை மரியாதையை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி வாங்கிடுறாங்க. உடனே விஜயா என்ன ரோஹிணி இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் அப்படி எல்லாம் திணறி போய் நிற்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா இப்படி பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க.
உடனே மீனா ஏன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், எனக்கு முடியலை. இந்த அத்தை எப்படிலாம் பேசுகிறாங்க, சின்ன பையனை இப்படி தான் பச்சை பிள்ளை இப்படி தான் பேசுவாங்களா, இவங்களும் பிள்ளை பற்றி வளர்த்துட்டு தானே செய்வாங்க, அடுத்த பிள்ளைன்னா அதுக்காண்டி குறைஞ்சி போச்சா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணியோட அம்மா நினைக்காங்க, என்ன தான் கல்யாணம் நீ விலை நின்றாலும் உன் பையனுக்கு ஒன்றுனாலும் உன்னால் பார்த்துக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ நிற்க முடியல, அதாண்டி நீ தாய், இது நீ என்றைக்கு நீ வந்து சொல்ல போகிறியோ அன்றைக்கி தாண்டி நீனும் நிம்மதியாக இருக்க போகிற, உன் பையனும் நல்லா இருக்க போகிறான், நானும் மன நிறைவாக போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட விஜயா சொல்கிறாங்க, என்னைய கை வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு ரோகிணி, இனிமேல் சரி வராது, நீனும் மனோஜ் தனி கொடுத்தன போனால் போயிருங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தமில்லாதவங்களுக்காக நீ வந்து நீ கை வாங்குற வைக்கிற, அது போக நாக்க துருத்துற, இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இது சரியில்லை ரோகிணி, நான் உனக்கு ஓவராக செல்லம் கொடுத்துட்டேன், நீ பணக்கார பொண்ணுனா நீ என்னென்னாலும் பண்ணுவேன்னு பார்த்துட்ருப்பேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, நம்மளால் இந்த வீட்டில் பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து வெளில போங்க, உன் பேரன் வந்து யாருக்கு பிறந்தானோ வச்சானோ அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை மரியாதை பேசுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கீங்க அத்தை, அவன் யார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சும்மாரு கல்யாணி சும்மாரு அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி. என்ன கல்யாணியா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனா எல்லோரும் முடிக்கிறாங்க. இவங்க விடுமா, இதுக்கு மேலே நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, யார் பத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் நான் பத்த பிள்ளை என்ன, நான் அவனை வந்து ஒழுங்காக வளர்க்கலை, எங்கள் அம்மா வளர்த்துட்ருக்காங்க, அது என் பிள்ளை தான் என்ன, எனக்கு யாரையும் கல்யாணம் ஆகி புருஷன் இறந்துட்டு அந்த பிள்ளைய எங்கள் அம்மா வளர்த்துக்கிட்டு இருக்கு, என்னை அத்தைன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் கிறிஸ்லேருந்து அண்ணாமலையிலேருந்து மனோஜ்லேருந்து அப்படி எல்லோரும் ஷாக் ஆகினுக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர ஏமாச்சம், நம்ம பெரிய பணக்காரியை கட்டியிருக்கோம், முதல் தர கல்யாணம்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம், இவன் 2ஆம் தரத்து பொண்ணா, அது போக வந்து இது இவன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிக்கிறாங்க. இன்னொரு நீ பேசுகிற, நான் கை வாங்கணும், நீ என்னை கை வாங்கணும் நான் சொன்னதுக்காக அப்படி சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க. ஏன் ரோகிணி ஒன்றே நீ அசிங்கப்படுத்திக்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் சொல்லுறது உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, இதுக்கு மேலே மறைக்க விரும்பலை, என் அம்மா அது என் பிள்ளை, எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் சரியா, என் பிள்ளை இனிமேல் எங்கள் ரூமில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, யார் பிள்ளை யார் ரூமில் இருப்பாங்க, இது உன் பிள்ளையா, மனோஜ் இவன் வேண்டாது சொல்லிகிட்டு இருக்காடா, இவன் மலேசியாக்காரடா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் மலேசியாவும் கிடையாது வெளிநாடும் கிடையாது, இது எங்கள் அம்மா சரியா, என் பேர் ரோஹிணி கிடையாது, கல்யாணி என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் எடுத்து ஆதார் கார்டு எல்லோரும் கொடுக்காங்க. இதை வாங்கி எல்லோரும் பார்க்குறாங்க. இதை பார்த்த ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் ரோஹிணி இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல ஸ்ருதி, எனக்கு வந்து மனோஜை பிடிச்சிருந்துச்சி, அந்த நிலைமையில் எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளை இருக்குது, கிராமத்தில் எங்கள் அம்மா இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டோன்னு சொன்னால் வந்து என்ன வந்து விஜயா ஆண்டி வந்து கண்டிப்பாக மனோஜ் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க, மனோஜும் வந்து தன்னை பெரிய ஆளாகணும்னு கற்பனையில் இருந்தார், அத்தையும் கூட வந்து நான் பெரிய பணக்காரியாக தான் கட்டுவேன்னு மனநிலையில் இருந்தாங்க, அதனால தான் நான் சொல்ல வேண்டியதாக போச்சு அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, என்னை ஏமாற்றி பார்லர் வச்சு நீ இன்றைக்கி வந்து சொந்தமாக பார்லர் வச்சு இது பண்ணிகிட்டு வச்சிட்ருக்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து வந்து மீனோட சொல்கிறாங்க, மீனா சொந்த பார்லர் அந்த பிள்ளைகள் எதுவும் பில்டப் தான் பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம இந்த நிமிஷத்தில் எதுவும் பேச வேண்டாம், இது எப்படி தான் வருதுன்னு பார்த்துட்டு பேசுவோம், நான் ஏதாவது பேச போனால் என்னால் தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, மனோஜும் சொல்லுவான், நான் எதுவுமே பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினோட அம்மா சொல்லுவாங்க, எல்லோரையும் நான் மன்னிக்கணும், என் பொண்ணு எல்லோரும் மனசையும் கஷ்டப்படுத்தியிருக்கான், உண்மையிலே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட பிள்ளை தான் இது, நான் கூட அவள் எதிர்காலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தைன்னு தான் சொல்ல வச்சுருக்கேன். என்ன இந்த வீட்டில் சண்டை போட்டு போகாமல் கூட குமரிப்பாளையத்தில் என் வீட்டில் தான் வந்து இருந்தாங்க, முத்து மாப்பிள்ளையும் வரையில் நான் கூட வந்து அவங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. முத்து மீனாங்க கேட்குறாங்க, ஏம்மா நாங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கோமா, பெற்ற தாய்மார் தானம்மா உங்கள்கிட்ட பழகுறோம் பேசுகிறோம், நீங்கள் கூட எங்கள்கிட்ட உள்ளதை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் பல முறை சொல்ல முயற்சி பண்ணேன், கல்யாணி தான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு ஒரு தகுந்த காலம் வரட்டும்னு சொன்னால் இன்றைக்கி தான் அதுக்குள்ள காலம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போமாவது சொன்னாலம்மா உள்ளதை சொல்லியிருக்க வேண்டியதுனா, இதில் என்ன இருக்குது, கல்யாணம் ஆச்சு புருஷன் இறந்துட்டா எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, என் வாழ்க்கை இப்படி தான் சொல்லிட்டு மொட்டையாக சொல்ல வேண்டியதுனா, விஜயா தான் கோவப்படுவான், எங்களை மாதிரி ஆள்கிட்ட சொன்னால் நாங்கள் தான் பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சுருப்போமே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் புரிய வச்சாப்புல எனக்கு புரிஞ்சிருமோ, இது தேவையே இல்லை, கல்யாணம் முடிஞ்சவங்க கூட இப்போ பணம் இல்லாத பிச்சைக்காரி கூட என் பையன் வாழணும் அவசியம் கிடையாது, மனோஜ் வீட்டு விட்டு வெளில போக சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படி ஷாக்காக, டேய் மனோஜ் என்னடா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. வெளில போக சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்களா வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கேட்குறாங்க, என்ன மனோஜ் இப்படி சொல்கிற, நான் வெளியே போயிட்டா நீ சந்தோஷமாக வாழ்ந்துருவியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் வாழ்கிறேன் வாழலை, நீ வீட்டு விட்டு வெளில போ சரியா, உன் பிள்ளையும் அம்மையும் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே 3 பேர் வீட்டு வாசல் நிற்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உள்ளே வாங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ தான் முத்து பேச ஆரம்பிக்கிறார். ஏம்மா நீங்கள் சொன்னால் அந்த பொண்ணு உள்ளே போகணும், நீங்கள் சொன்னால் உள்ளே வரணுமா,
அந்த பொண்ணு இந்த வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சு. சட்டப்படி மனோஜோட பொண்டாட்டி. ஏன்னா அவள் புருஷன் இருக்கும்போது அவள் கல்யாணம் முடிக்கலை. புருஷன் இறந்த பிறகு தான் கல்யாணம் முடிச்சிருக்கா. இப்போ சட்டப்படி அவள் தான் அவன் பொண்டாட்டி. இப்போ அவள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க பையன் வெளியே வந்த பையன் நிரந்தரமாக உள்ள தான் இருப்பான். அது போக அந்த பொண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். உங்கள் பையன் வேறு பெரிய ஷோரூம் வச்சுருக்காருன்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு அலைவீங்க. அந்த ஷோரூமில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து பராமரிப்பு தொகையாக கொடுக்கணும். சரியா? ஒன்றுமே இப்போ யோசனை பண்ணி பேசுங்கம்மா. சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அண்ணாமலையும் சொல்கிறாங்க. அதான் முத்து சொல்லுறது தான் கரெக்டு. முத்து படிக்கலைன்னு சொன்னேன். முத்து கரெக்டாக பேசுகிறான். இந்த பொண்ணு வந்து கேஸ் போட்டுச்சுன்னா வந்து மனோஜ் தான் வந்து உள்ளே போவான். அது போக மனோஜ் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் பணம் கொடுக்கணுமா? என்ன ஏமாத்திருக்க நான் பணம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், சட்டம் அதுதான்டா. அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உனக்கு கல்யாணம் முடிஞ்சு புருஷன் இருந்தாலும் தான் நீ கட்டியிருக்கு. சட்டப்படி அவன் மனைவி. சரியா? நீ மறுக்கவே முடியாது. நிறைய ஆவணத்தில் நீ புருஷனாக வந்திருப்ப. அதனால் அவன் கடையும் இழந்துட்டு கடையில் வெண்டிப்பிலாக தான் கிடக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜால் ஒன்றுமே பேச முடியல. ஆகா, ரோகிணி தான் பிச்சைக்காரன்னு தெரிஞ்சால் கூட கடையும் இன்னொட்டு போயிடுமா. நான் இவ்வளோ வேண்டாம்னு சொன்னால் கூட வேறு யாரையாவது கட்டிக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரு. உடனே ரோகிணியை சொல்கிறாங்க. முத்து நேரம் ரூமுக்கு போமா, ரூமில் இப்போ பையனை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. மனோஜ், உனக்கு ரோகிணி தான் வேணாம், நான் நீனும் வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கும் வெளியே போனவளாடா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், நீனும் வெளியே போகல ஒன்றா இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து கேஸை போடணும், நானே கொண்டு கேஸை போட சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த மனோஜ் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு முத்து நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம சொல்லிட்டாங்க, இந்த குடும்பம் பிரியக்கூடாது, இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி தான் முத்து பேசிகிட்டு இருக்கான். உடனே மீனை பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்க. அவனாங்க பேசிகிட்டு இருக்கான், அந்த குடும்பத்தை வந்து வளர்த்து விடணும், நாளைக்கு வந்து இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் தாங்க அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னத்தை அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு ஏற்றுக்காங்க தான் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு ஏற்றுக்கணும், இந்த வீட்டில் இடம் கிடையாது, உன்னையே நான் மறுமூலம் ஏற்றுக்க மாட்டேன். இவா வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளையை பெற்று விட்டுட்டு இப்போ ஒன்றுமே இல்லாத இவா வந்து பெரிய கோடீஸ்வரனையாண்ட பில்டப் பண்ணி ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார், மலேசியாவில் பெரிய பணக்காரர், அவர் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் ஜெயிலில் இருக்கார், அப்படி இப்படின்னு ஏகாப்பட்டதை அளந்து விட்ருக்கான். இவன் சொந்த பார்லர் வச்சது கூட நான் பணம் வாங்கி கொடுத்து தான் வச்சுருக்கான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா பார்லர் வந்து உன் பேரில் தான் வந்து நீ இதனால் லோன் வாங்கி கொடுத்த, அந்த பார்லர் எழுதி வாங்கிட்டு வெளியே அனுப்புமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, வேறு ஆள் பேரில் உள்ள பார்லர் நீங்கள் எப்படி எழுதி வாங்குவீங்க மனோஜ் சார் அப்படிங்கிறாங்க. டேய் அவள் பேரில் தானடா இருக்குது அப்படிங்கிறாங்க. முட்டாளடா, அந்த பொண்ணு பார்லருக்கு திரும்ப நாளாச்சு, நான் இதை சொல்லணும்னு சொல்லலை, அந்த பொண்ணு அங்கே வேலை தான் பார்க்கு. அந்த பார்லரை நீங்கள் எழுதி வாங்கணும்னு சொல்லி ஏதாவது அந்த பார்லர் பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த ஓனர் உங்கள் 2 பேர் மேலேயும் அம்மா மேலேயும் உன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரிமாண்ட் பண்ணி விட்ருவாங்க, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா ரிமாண்ட் சொல்லி இப்போ ஜெயிலுக்கு போகிறான் சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலாமா, நான் நெருக்கடியில் பண்ணல, உண்மையில அதுதான் பார்லர் வந்து இவங்க பேரில் இல்லை, வேலை தான் பார்க்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட வேணால் கேளுங்க. ரோகிணி இவ்வளோ ஆன பிறகு உள்ளதை சொல்லிடுங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் சொல்கிறேன் கேளு, அந்த பார்லர் இந்த பொண்ணு பேரில் இல்லை, அந்த பார்லர் இந்த பொண்ணு வித்துருச்சு. நம்ம வீட்டு கதையோட பணம் காணாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பின காலமும் அது விற்ற காலமும் ஒன்றா இருக்குது. அதனால் அதில் தான் இந்த பொண்ணு பணத்தை போட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க ரோகிணி. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் பண்ணது தப்பு தான். அதுபோக வந்து பார்லரை விற்று தான் வந்து வீட்டு பத்திரத்தை திருப்பி தந்தேன், எனக்கு ஒரு வழி தெரில அப்படிங்கிறாங்க விஜயாட்ட. ரொம்பவே ஷாக்காக நினைக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.